இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 28, 2026, 28/6/2026, தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், வளர்பிறை சதுர்தசி திதி, யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஜேஷ்டாபிஷேகம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமா இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும், மனசுல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தடுமாறிட்டு இருந்தீங்க, டிசிஷன் எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியை தரும். என்ன அதை வாயில சொல்லும் போது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் உஷ்ணமா இருக்கு. அதனால எல்லாரையும் பகைச்சுக்கிற மாதிரி இருக்கு. உறவுகளை பகைத்து கொள்ளாமல் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுனால சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள்ல வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பதட்டமான முடிவு எடுப்பீங்க. அந்த பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. பண விவகாரங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடுமையான முயற்சிக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டும், அதாவது எல்லா விஷயமும் நல்லதா பண்றீங்க, ஆனா அடுத்தவங்க கிட்ட வார்த்தையை விட்டு சங்கடப்படுறீங்க, சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல உங்களுடைய கருத்தை கேட்டா மட்டும் சொல்லுங்க. ஈவன் கேட்டா கூட சொல்லாம இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்துல நீங்க தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். என்னதான் சந்திராஷ்டமமா இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதன் மூலமாக உங்களுடைய கடுமையான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திரன், ராசியில செவ்வாய், சந்திரமங்கல யோகம். சொத்து சேர்க்கைக்கான முயற்சியில ஜரூரா செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ரூமோ ஒரு ஜன்னலோ ரிப்பேர் பண்ணுவீங்க. அதாவது நிலம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய நட்புகளின் அருமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் பாராட்டுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவீங்க. இது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், பிசினஸ் விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக புதிய உறவுகள் மலர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வெற்றிகள் நிறைந்த யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தையுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. இதனால உங்க வீட்டுல உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் உந்துதலின் பேரில் உங்களுடைய தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் சரி, உங்க வாழ்க்கை துணைக்கும் சரி, உங்க அப்பா கிட்டையும் உங்க குடும்பத்தார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் வளர்ச்சியால் சந்தோஷம் அடையக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நட்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய
இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியால் பூரிப்படைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். என்று உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள், அதாவது ஒன்ன வீடா இருக்கலாம், இல்ல வண்டியா இருக்கலாம், இல்ல நகையா இருக்கலாம், இது மூணுல ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க விவசாய தொழில் பண்ணீங்கன்னா இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பதட்டமா இருப்பீங்க. அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கமின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்துல, குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பர்சனல் கடனை அடைப்பீங்க. ஆனா குடும்பத்தாருக்கு, தம்பி தங்கைகளுக்காக கடன் வாங்கி உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு கிளம்புவீங்க, திடீர்னு போகிற மாதிரி இருக்கும். இந்த திடீர் பிளான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கடனையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய கண்காணிப்புல அவங்க செயல்படுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அதை இன்னைக்கு சமயோஜிதமா செயல்படுத்தி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். வாங்கின பணத்தை, வந்த பணத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் முதலீடுகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் துவங்குவதற்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கடக ராசி ராசிநாதன் நீச்சபங்கம் அடைகின்ற காரணத்தினால இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த பயணத்துக்காகவோ இல்ல அரசாங்க ரீதியான தேவைகளுக்காக வெளியூர் பிரயாணமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, அதுவும் தொழில் ரீதியான வழக்குகள் இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போகிறது இல்லைங்கிற சொல்வடைக்கேற்ப இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் யாரும் இருக்க மாட்டான். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் படிப்பு தேவைகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் முன்னேற்றம் ஏற்படும். கௌரவம் உயரும். உங்க குழந்தைங்க உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொடிகட்டி பறக்க வைப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க வியாபாரத்துல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி, இல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வின் காரணமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சஞ்சலம் மறுத்துட்டே இருக்கும். குழந்தைகள் விஷயத்திலோ, படிப்பு விஷயத்திலோ, வியாபார விஷயத்திலோ பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒண்ணு இழந்தா மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆனா எந்த இழப்பும் கிடையாது. செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு. அந்த செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல செலவுகளும், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகள்ல செலவுகளும் ஏற்படுகின்ற சுமாரான நாள். சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. ஆனா அந்த அலைச்சல் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் அதற்கேற்றாற் போல உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு வளர்ச்சியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மரியாதை நிமித்தமாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாருடன் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஏதோ ஒரு அவுட்டிங்கா இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக, சந்தோஷ விஷயத்துக்காக போவீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு.
பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பதட்டமா இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவரா இருந்தா தொழில் ரீதியான முயற்சிகள்ல சில எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால வார்த்தைகள்ல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். அந்த அரசாங்க அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஊர் விட்டு இன்னொரு ஊர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டிராவல் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். ஆனா மனசுல சந்தோஷத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீங்க. கூட பிறந்த தம்பி தங்கைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பயம் விலகும். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என முன்கோபத்துல வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். என்று வீண் பேச்சுக்களை தவிர்த்து சந்தோஷ அனுபவங்களை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட மன நிம்மதி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவுகள் விஷயத்துல இன்று உன்னதமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பரபரப்பா இருப்பீங்க. அந்த பரபரப்புக்கு காரணம் உங்களுடைய நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த உறவுகளை சந்தித்து அகமகிழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால இன்று மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அது அரசியல் ரீதியாகவோ அரசாங்க ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கிறது, பண வருமானத்தில் இருந்த தடை விலகிறது, குடும்ப ஒற்றுமை, இப்படி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா உறவுகள் விஷயத்திலும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் விஷயத்திலும் உங்களுடைய தந்தையின் விஷயத்திலும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இரிட்டேட் ஆகாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை போற சந்தோஷமான நம்ம நபர் யாரும் இல்லை. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில நீச்ச பங்க ராஜயோகத்தை தருவதன் மூலமாக தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான மறக்க முடியாத நாளாக இன்று அமையக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறது மட்டும் இல்லாம பொது வாழ்க்கையில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தாருடன் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்கீகாரத்தை பெற்றாலும் அவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. அவங்க உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. பண விவகாரங்கள்ல கடன் விவகாரங்கள்ல இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுடன் கூடிய வருமானம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுயமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்கு. அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில சந்திரன் சந்திரமங்கல யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் சற்று பிடிவாதம் படிச்சா கூட அவங்கள விட்டு கொடுத்து செயல்படுங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாம் வீட்டதிபதி உச்சமா இருக்கிறதுனால அந்த உச்சஸ்தானாதிபதி சந்திரன் நீச்ச பங்கம் அடைகிறார். இதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும்.
உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷ செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில்ல உத்தியோகத்துல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க, கொலாபரேஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளை போக்குவீர்கள். புதிய முதலீடுகள் வெற்றியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். எல்லா விதத்திலும் லாபம். பண விஷயத்துல லாபம், பொருள் விஷயத்துல லாபம், குழந்தைகள் விஷயத்துல லாபம், வியாபார விஷயத்துல லாபம், பதவி விஷயத்துல லாபம், அரசாங்க ரீதியான லாபங்கள் ஏற்படும். என்ன கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த இரிட்டேஷனுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க தோத்து போறீங்க. நீங்க தோக்கணுமா ஜெயிக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. தோக்கணும் அப்படின்னா நீங்க ரிட்டாலியேட் பண்ணுங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இரிட்டேஷனை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணை உங்க ஆசைக்கு அடிபணிவாரு, உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாரு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த முதலீடு செஞ்சாலும் அது செலவா இருக்குமே தவிர ஆனா அது முதலீடா இருக்கும். தொழில் ரீதியான முதலீடு, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட ஒரு சொந்த பிசினஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட், ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா அறிவுபூர்வமான வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை அமைப்பீர்கள். அந்த அமைப்புக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த முதலீடுகளை முதலீடு செய்வதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். இன்னைக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்க கையை விட்டு பணம் போற மாதிரி இருக்கும், உங்க உடம்ப விட்டு உழைப்பு போற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் முதலீடு, நஷ்டம் கிடையாது. அதனால தைரியமா இறங்கி வேலை பண்ணுங்க. என்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான இடத்தை படைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால நஷ்டத்தை சந்திக்க மாட்டீங்க. நஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப அட்வைசரியா இருப்பாங்க. ரொம்ப அட்வைஸ் கொடுக்கறதுனால நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுறதுனால நீங்களும் பேச வேண்டியது இருக்கும். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பேச்சை குறைச்சிட்டு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வெற்றி உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பும் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புமாக கருதினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய பிரச்சனையில தத்தளிச்சு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை அல்லது அரசாங்க ரீதியாக அல்லது அரசு அதிகாரிகள் ரீதியாக சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அந்த உதவிக்கு அவங்களுக்கு பிரதி உபகாரமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பீங்க. அதனால உங்களுக்கு உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன் நீச்ச பங்க பலனை பெறுகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணையின் வெற்றிக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகளுடைய தவறுகளை திருத்துவதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. வியாபாரிகளுக்கு, அதுவும் நிலம் சார்ந்த வியாபாரிகள், நெருப்பு சார்ந்த வியாபாரிகள், இந்த மாதிரி கேட்டரிங் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். லாபம் பெருகுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். புதிய நட்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தொழில் வியாபார அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதோ அல்லது விலகி இருப்பதோ உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் குழந்தைகளின் மனதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அவங்களுடைய உதவியை கொண்டு உங்க குடும்பத்துல இருந்து வரவேண்டிய
பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இளைய சகோதரர்கள் அவர்களுடைய தவறுகளால் உங்களை சங்கடப்படுத்துவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்துல உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனா குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா உங்க கூட பிறந்தவங்க தான், நீங்க கிடையாது, உங்க வாழ்க்கை துணை கிடையாது, உங்க குழந்தைங்க கிடையாது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடைவாங்க. ஆனா பதட்டத்துல சில தவறுகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பதட்டத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பதட்டத்தை குறைத்து செயல்பட்டால் வெற்றிகள் நிரந்தரமாகும். கும்பராசி தசமஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில சந்திரன் நீச்ச பங்க பலனை பெறுகின்ற காரணத்தினால இன்று கடன் உதவிகளால் தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தின்னு எல்லாமே வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். ஆனா அலைச்சல்னால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் தடைகளால் தடுமாற்றம் ஏற்படும். வீட்டுல உங்களுக்கோ, நீங்கள் கும்பராசியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல யாராவது கும்பராசி இருந்தாலும் சரி, திருமண தடையினால் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசை மாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா உங்களை போல ஒரு தைரியமான ஆள் யாரும் கிடையாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருங்க. அதுவும் மனசு சார்ந்த ஆரோக்கிய விஷயமா இருந்தா நீங்க ஸ்டடியா இருக்கிறது நல்லது. நீங்க மனசு அலபாய விட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துல, தொழில் விஷயத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள் அதிகரித்தாலும் அதை திறன்பட செயல்படுத்தினா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக தொழில் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்து அதன் மூலமாக கடனுதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். அவங்களுடைய பண உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவங்களால உங்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்க கூட பிறந்த உங்க மூத்த சகோதரர் உங்க கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பார். ஆனா தலையெழுத்து என் தம்பியா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுவாரு. அவர் பேரை காப்பாத்துறீங்களோ இல்லையோ, உங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. மீன ராசி பாகிஸ்தானத்துல சந்திரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல், அதுவும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை இல்லாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு படிப்புக்கான வேலை கிடைக்கும். படிப்பு மட்டும் இல்லைங்க, வேலையும் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த செலவுகளால ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மேன்மை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆனா யாரையும் நம்பாதீங்க. குறிப்பா கூட ஒர்க் பண்றவங்க, கூட பிசினஸ் பண்றவங்கள அவசரப்பட்டு 100% நம்பிக்கை வச்சீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரை எப்போ ஏமாத்துவாங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு மனசும் உடலும் புத்துணர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் உடன்பிறப்புகளால் சூழப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். ஆனா அதே சமயம் மனக்குழப்பமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நிலம், வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயம் கவலையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.